தமிழகத்தில் உள்ள ஆறுகள் மற்றும் ஓடைகளில் எத்தனை தடுப்பணைகள் கட்ட முடியுமோ அத்தனை தடுப்பணைகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மக்களவை மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஊர்கள் தோறும் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் அவர் முசிறி, மண்ணச்சநல்லூர், துறையூர், பெரம்பலூர், குன்னம், அரியலூர், விருத்தாச்சலம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர் ஆகிய ஊர்களில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளுக்கு உரிய திட்டங்களை தருவதையே அதிமுக அரசு முதல் கடமையாக கருதுகிறது என்றார். ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ விவசாயிக்கு உயிரா இருப்பது நீர். ஆகவே அந்த தண்ணீரை பெற்று தருவதுதான் என்னுடைய முதல் கடமை, என்னுடைய ஆட்சியுடைய முதல் கோரிக்கை அதுதான். விவசாயத்திற்கு உரிய தண்ணீரை கொடுக்க தமிழகம் முழுவதும் உள்ள ஆறுகள் மற்றும் ஓடைகளில் தடுப்பணை கட்டும் பணியை அரசு தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். எத்தனை தடுப்பணைகள் கட்ட முடியுமோ அத்தனையும் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார். நம்முடைய காவிரி ஆத்துல எத்தனை தடுப்பணை வேணுமோ அத்தனை கட்ட ஆரம்பிக்கிறோம். இப்ப 3 தடுப்பணை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஆக தடுப்பணை கட்டுகிற பொழுது நம்ம உபரியா வர்ற காலத்துல தண்ணி தேக்கி அந்த தண்ணி தேக்கிறதுனால நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவை நீர் கிடைக்கும். விவசாய குடும்பத்தில் பிறந்த தாம் இன்னமும் விவசாயம் செய்து வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், கடும் வெயிலில் உழைத்து பழகியதால் காலை முதல் இரவு வரை பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக கூறினார். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் இரவில் மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக அவர் புகார் தெரிவித்தார். அவ்வளவு வெயிலையோ எவ்வளவு வெயிலா இருந்தாலும் சாக்கு பிடிக்கிற சக்தி காலையில போல அப்படியே நிலவுல ஏற்றி இருந்துட்டு அப்படியே ஒரு 7 மணிக்கு போய் பேசிட்டு போறாரு. இல்ல, காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் 10 மணி வரைக்கும் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்புதான் முதல் கடமை. ஸ்டாலின் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லும் கடமை தமக்கு உள்ளதாக கூறிய அவர், முதலமைச்சர் என்ற பதவிக்கு கூட மரியாதை கொடுக்காமல் தம்மை ஸ்டாலின் விமர்சித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். நம்மள போய் மண் புழுங்குறாரு, விவசாயி போய் ஒரு முதலமைச்சர் போய் மண் புழுங்குறாரு. இங்க இருக்கிற சிவா நம்முடைய முதலமைச்சர் பேசுறது சரியானு கேட்கிறாரு. போற இடத்துல முதலமைச்சர் பாக்குறது இல்ல. எடப்பாடி பழனிசாமி பார்க்க வேண்டாம். முதலமைச்சர்னா நாட்டுக்கு பொதுவானவர் முதலமைச்சர். தனிப்பட்ட முறையில யாரு பேச வேண்டிய அவசியமே இல்ல. போற இடத்துல சர்வசாதாரணமா பேசுறாரு. ஏன்னா நம்மளா விவசாய குடும்பத்திலிருந்து விவசாயம் வந்ததுனால அப்படி பேசலாம்னு கருதுறேன். கலைஞர் நினைவிடத்திற்கு நிலம் ஒதுக்கும் விவகாரத்தில் ஸ்டாலின் பொய் சொல்வதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். வழக்கு போட்டீங்க, வழக்கு உங்களுக்கு சாதமாச்சு, நாங்க மேல்முறையில கொடுத்துட்டோம். இது இப்ப என்னங்கிறாரு, குடுக்கல அப்படின்னு ஒரு தவறான செய்தி சொல்றாரு. நாங்க இங்க குடுக்கல் சொன்னதையும் நம்முடைய காந்தி மண்டபம் அருகில எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேர் தெரியும். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எடுத்து மாதிரி காந்தி மண்டபத்துல 300 அடி நீளம், ஒரு ஏக்கர் 150 கோடிக்கு போகும், 2 ஏக்கர் நிலம். கருணாநிதியுடைய நல்லடக்கம் செய்திருக்கு 2 ஏக்கர் நிலத்தை ஜியோ போட்டு அரசாணை வெளியிட்டு கொடுத்தாச்சு, உத்தரவு போட்டோம். ஆனா அதை ஏத்துக்கு மறுத்துட்டாங்க. இங்கதான் எங்களுக்கு இடம் வேணுங்கிறாங்க, இங்க இடம் கொடுக்க முடியாதுன்ட்டோம். நீதிமன்றத்துக்கு போனீங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, போய் முதலமைச்சர் பார்த்தோம், எங்களுக்கு 6 நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீ கேட்ட இடத்துல கொடுக்க முடியலையோ இல்லையா? ஆனா அந்த மறைந்த தலைவருக்கு எங்களுடைய அரசு கொடுத்ததா இல்லையா சொல்லு பார்க்கலாம். உலகின் எந்த மூலையிலும் குண்டு வீசும் அளவிற்கு உலக அளவில் போர் சூழல் மாறியுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்றார். தமிழக வீரர் அபிநந்தனை பத்திரமாக மீட்ட மோடியால் மட்டுமே நாட்டையும் பத்திரமாக காக்க முடியும் என அவர் தெரிவித்தார். அப்படி விஞ்ஞானத்துல வளர்ச்சி இந்த நாட்டை காப்பது மிக முக்கியம். இந்த நாட்டை காக்கக்கூடிய ஒரு தகுதியான பிரதமரை நாம இந்த தேர்தல் மூலமா எடுக்கணும். பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை வேரோடு மூண்டோடு அளித்த பெருமை நம்முடைய பாரத பிரதமரை சாரும். அது மட்டுமல்ல, அதை அழிக்க போன வீரர் கைது செய்யப்பட்டாங்க. அந்நிய நாட்டில் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட அந்த வீரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அத்தனை பேருக்கு நமக்கு பெருமையா இருக்குது. கம்பீரமா பேசினார். அத்தனை பேருக்கும் வீரமிக்க ஒரு வீரர், தமிழ் மண்ணிலே பிறந்த நம் நாட்டுக்காக பிறந்த அந்த வீரர் பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும்.
நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, நாட்டை காப்பாற்றுவதற்காக எதிரிடம் சிக்கிக் கொண்ட போது கூட தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்திய வீரர், தமிழ்நாட்டு மண்ணிலே பிறந்த அந்த மாவீரர். அவரை சிந்தாம சிதறாம அப்படியே காப்பாற்றி நம்முடைய மண்ணுக்கு கொண்டு வந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சாரும். அதெல்லாம் நாம கேட்கிறோம். நாங்க ஆதரித்தது காரணம், அவை நம் நாட்டை பாதுகாக்க திறமையான, தகுதி வாய்ந்த, வலிமை வாய்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அவரை நம்முடைய கூட்டணி ஆதரிக்குது.